ரீட் அவுட் பண்ணுங்க. நீங்க அதுல வந்து பணக்கார குழந்தைகளையுமே அங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பீரோஸ்னா அதுதான் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லெவலில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு குற்றம். ஸோ அதனால அதை குறிப்பா நான் சொல்றது இந்த பீடோஃபைல் டெண்டன்சி அப்படிங்கிறது டெவலப் ஆகிறது வந்து சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்னு சொல்றேன். அது ஒரு ஒரு மோசமான டிஸார்டர். அதுல வந்து நீங்க வந்து இவ்வளோ ரொம்ப சகஜமா பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்று நம்ம மற்ற கிரைமை வகைப்படுத்துற மாதிரி இதை வகைப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து சமூகத்தில் வக்கிரமாக இருக்கக்கூடிய சில சிந்தனைகள் மேல எழும்பி வர்றது. இதுக்கு கிளாஸ் கான்சியஸ்ல நீங்க வச்சுட்டீங்கன்னு சொன்னா அது ரொம்ப தப்பாயிடும். ஏன்னா அப்ப உழைக்கும் வர்க்கத்துக்கு தான் இந்த வக்கிர புத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி இல்லை, அது வந்து ரொம்ப தப்பானது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் அது அன்போட ஸ்டேட்மெண்ட்ல சொல்ல வர பாயிண்ட். ரெண்டாவது நான் திரும்பவும் சொல்றதுதான், இப்போ காலேஜ்ல நீங்க சொல்றீங்க அதாவது ரொம்ப கேஷுவலா நம்ம கடந்து போறோம். தோழர் நான் என்ன கேட்கிறேன், பெண்ணா என்னன்னு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசிட முடியுமா? அன்புனாலேயோ இல்ல சம்சீர்னாலேயோ இல்ல இங்க ஸ்பீக்கர்ஸ் இருக்க பெண் அப்படி வெறும் பெண்களை பத்தி அதுனா என்ன, அந்த ஜெண்டர் பத்தி உங்களோட நாலேஜ் என்ன அப்படின்னு நீங்க பேசணும்னா ஒரு 10 நிமிஷம் பேசிடுவீங்களா? இந்த பொலிட்டிக்கல் டெர்மினாலஜிஸ் எல்லாம் விட்டுட்டு உங்களுடைய ஜெனியூனான அப்ரோச் ஜெனியூனான அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட முடியுமானா என்னால முடியாது. ஏன்னா நான் ட்ரெயின் பண்ணப்படுறதே அப்படிதான் ட்ரெயின் பண்ணப்படுறேன். நான் ஆணாக ட்ரெயின் பண்ணப்படுறேன். நான் ஆணாக ட்ரெயின் பண்ணப்படுற போது என்ன வருதுன்னா, நான் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், என் வீட்டுல வந்து நான் வந்து சின்ன வயசுல வந்து இது வீடு கூட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி வீடு கூட்ட தொடப்பக்கட்டை எடுத்தேன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, உங்க அக்கா இருக்கா அதை பாத்துக்குவா. நான் இது எங்க அம்மா பிளேம் பண்றேன் இல்ல, இது சொசைட்டியில் அண்டர்ஸ்டாண்டிங். நீ எதுக்கு ஆம்பளை பையன் வந்து வீடு கூட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஆம்பளை பசங்க அழக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க மேல் அப்படின்னா ஒரு ஹண்டர் கேதர் சொசைட்டில இருக்க ஒரு ஹண்டர் மாதிரியான வளர்ப்பு முறை என்பது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ எனக்கு பெண்கள் குறித்தான புரிதலே இல்லை. அது 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 வந்து ஒரு ப்ராடக்டாகவும் ஒரு கமாடிட்டியாகவும் அது பாலியல் ரீதியான அந்த பலனை அடைந்து கொள்வதற்காகவே உருவாக்கப்பட்ட, அதற்காகவே வளர்க்கப்படுற, அதற்காகவே புனித பின்பம் கட்டப்படுற ஒரு சமூக வாழ்வியல் முறை என்பது இந்தியாவில் ரொம்ப பிற்போக்கா இருக்கு. இது வேற நாடுகளிலேயே இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இங்க அது வந்து ரொம்ப பிற்போக்கா இருக்கு அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேன். ஸோ இதுக்கு காரணம் வந்து ஆண்களை மையப்படுத்திய சமூக கண்ணோட்ட முறை, மேல் சென்ட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மேல் சென்ட்ரிக்கா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த எல்ஜிபிடிக்யூ இருக்காங்கல்ல, இவங்கள மோஸ்ட் டிஸ்கிரிமினேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னா பொதுவா தோழர்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன் டிரான்ஸ்ஜெண்டர் சொல்றாங்கன்னா அதுலயும் நீங்க வந்து திரு நம்பிகள்னு ஒருத்தங்க இருக்கா, அப்படி யாருன்னே நம்ம பல பேருக்கு தெரியாம இருக்கும். ஆனா திரு நங்கைகளை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன் டார்கெட் பண்ணுவாங்கன்னா, நீ எப்படி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணா மாற முடியும்? ஸோ அப்போ அது மேல் சென்ட்ரிக்கா இருக்காது, ஆண்களுக்கு இழுக்கு, ஆண் வர்க்கத்துக்கு இழுக்கு, ஆண் சமூகத்துக்கு இழுக்குங்கிற சென்ஸ்ல தான் அவங்க மேல அபியூஸ் நடக்குதே தவிர அவங்க தன்னோட ஜெண்டரை ஷிஃப்ட் பண்றதுக்காக நடக்கிறதா நான் பார்க்கல. அதனாலதான் நம்ம பேசும்போது சர்வசாதாரணம் பேசும்போது பொட்டை மாதிரி பேசாதரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பொட்டைனா என்ன அர்த்தம்? அப்ப ஆண்களுக்கு அந்த விஷயத்துல என்ன இருக்கு? இது சயின்டிபிக்காவே இல்லாஜிக்கலா இருக்கு. XY குரோமோசோம் 2 இருந்தாதான் நம்ம ஆம்பளை. அப்போ Y குரோமோசோமோட ஒர்க்கும் அவனுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது ரேஷனலாவே தப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் இந்த சமூகத்தின் பிரச்சனையா இருக்கிறதும் காரணம் தான். பாலியல் வக்கிரங்கள் மேலெழும்பி வருவதற்கு இதுவும் காரணம் தான். இந்த காரணம் களையப்படணும்னா இயல்பான உரையாடல்கள் வந்து அது எந்த ஸ்டேஜ்ல வரணும்னா, வளரிளம் பருவம்னு சொல்றோம் பாருங்க, ப்ரீ பியூபர்ட்டி ஏஜ். அந்த ப்ரீ பியூபர்ட்டி ஏஜ்ல தான் இந்த உரையாடல்கள் இருந்ததுன்னு சொன்னா அது வந்து மட்டுப்படும். அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லல, ஆனா மட்டுப்படும். நான் ப்ரீ பியூபர்ட்டி ஸ்டேஜ்ல தான் வல்காரிட்டியில டெவலப் ஆகுறேன். ஸோ வல்காரிட்டி டெவலப்மெண்ட்டை மட்டுப்படுத்துறதுக்கு ஜெண்டர் டிஸ்கஷன், செக்ஸ் எஜுகேஷனை விட ஜெண்டர் டிஸ்கஷன், ஜெண்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அதை நான் ஸ்ட்ராங்கா பதிவு பண்றேன். அதான் அந்த விஷயத்தை சொல்லும். மற்றபடி இந்த பொலிட்டிக்கலா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இந்த சென்ஸ்ல பார்க்கும் பொழுது நான் திரும்பவும் சொல்றதுதான், இந்த ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. நீங்க வந்து இது குறையவே இல்லை. இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சமூகத்தின் மிகப்பெரிய காரணம் இருக்கு. ஒவ்வொரு இயருக்கும் அந்த கேஸ் ரெக்கார்ட் ஆகிறது இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு தாவேக அரசாங்கத்துல இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகாம இருக்கணும்னா உடனே சட்டங்கள் சரியா இருக்கு, அதை அமல்படுத்துறதுடைய விதத்தை கராரா இருக்கணுங்கிறது ஒரு விதம். அது மட்டுமே போதாது. சைமல்டேனியஸா சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உரையாடல்களை, சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டேபோஸை களைவதற்குமான பணியும் அது ஒரு பேரலாவும் இது ஒரு பேரலாவும் நடக்கக்கூடாது, சைமல்டேனியஸா நடக்கணும். அப்பதான் இதை வந்து இந்த ஆவரேஜ கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும் நினைக்கிறேன். நன்றி. ஓகே, டுக்காட்டி. என்னோட பூதம் தான் ரிப்ளை பண்ணாதுதான் வந்தேன். அவர் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து பேனிக் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பேனிக் எப்படி ஆகாம இருப்பாங்கன்னு நீங்க சொல்லுங்க. நான் இருக்கிற ஏரியால இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஒரு சம்பவம் நடக்குது. ஐயா இந்த மாதிரி போனா இது பண்ண முடியாதுங்களா? லைக் எனக்கு புரியுது நீங்க வந்து பூதம் கவுண்டர் வைக்கிறீங்கன்னு.
பட் அந்த பூதம்ங்க கேள்வி வச்சிங்கன்னா அப்புறம் அவர் ரிப்ளை பண்ணும். ஸோ பூதம் கருத்துக்கு ஒரு கருத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுறீங்க டுக்காட்டி ப்ளீஸ். அப்புறம் நான் பூதம் போக முடியாது, ஏன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் கை தூக்கி வச்சிருக்காங்க, அதுதான் சொல்றேன். அதனாலதான் அவருக்கு நான் ரிப்ளை தான் கொடுக்குறேன். அதாவது நீங்க அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றீங்க. ஓகே ரைட்டு, நான் பாலிடிக்ஸ் பண்ணல. ஆனா நாங்க பேனிக் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அது சொல்லிடுங்க. அவங்க எதுவும் இது வரைக்கும் பண்ணலங்கிறது அவங்க மேல இருக்க விமர்சனம். அதான் நாங்களும் கேட்கிறோம். அப்புறம் வந்து இந்த நம்பர்ஸ் பேனிக் ஆகுது, அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா பண்ணதாங்க செய்வாங்க. சரி ஓகே, உங்க கருத்து அவ்வளவுதானா? லைக் வெஞ்சர், அதுக்கப்புறம் அன்பு, அதுக்கப்புறம் சிலம்பரசன். வெஞ்சர் இருக்கீங்களா? இருக்கேன். ஆக்சுவலா சம்ஷீர் கவர் பண்ணிட்டாரு அந்த இந்த மேட்டர். அதாவது வந்து உழைக்கும் மக்கள் மட்டும்தான் ஒரு பொருளாதாரத்தால வந்து நம்ம இந்த பிடோஃபைலியாவை வந்து உங்களால வந்து இது பண்ண முடியாது அப்படின்ற அந்த பாயிண்ட வந்து சொன்னாரு. அதுக்கு வந்து அததான் நானும் சொல்ல வந்தேன். அந்த இன்சிடென்ட்ல இங்க என்னன்னா, அன்பு வந்து ஒரு இந்த இது ஆவரேஜ் இந்த ஒரு நாள் வந்து 10 கேஸ் நடக்கும், அடுத்த நாள் வந்து ஒரு கேஸும் நடக்காது அப்படின்ட்டு வந்து மக்கள் பார்க்கும்போது என்னன்னா, இந்த டேட்டா இது எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் 12 கேஸ். இப்ப இந்த டேட்டா எடுத்து பேசுனதுக்கு காரணம் என்னன்னா, பூதம் வந்து 19 அப்படின்ட்டு ஒரு நம்பரை வந்து ஒரு 25 முறை சொல்லியிருப்பாரு இந்த ஸ்பேஸ்ல. ஒரு சம்சீர் சொன்னாருன்னு. அதுக்கு ஒரு திருத்தமா தான் நான் வந்து டேட்டாவை சொன்னேன். மற்றபடி வந்து நான் வந்து இந்த டேட்டா இப்படிதான் போவோம், ஒரு நாளுக்கு 12 அப்படியே வந்து 365 நாளும் கால்குலேட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்க அந்த பாயிண்ட வைக்கலாம். நான் அந்த மாதிரி சொல்ல கிடையாது. நான் ஏன் வந்து இது ஒரு அப்நார்மலான ஒரு ஸ்பைக்கு, அதனால வந்து கேள்வி கேட்கறாங்க, இதுல பேனிக் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொன்னது. அதுக்கு வந்து நீங்க வந்து அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறது வந்து வேடிக்கையா இருந்துச்சு. அததான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொன்னு அந்த எப்ஸ்டீன் ஃபைல டச் பண்ணதால ஒரு ஃபேக்டரை நான் சொல்லிடுறேன். எப்ஸ்டீன் ஃபைல்ல வந்து சம்ஷீர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து பணக்கார குழந்தைங்க மட்டும் கிடையாது, அங்க வந்து எல்லா விதமான குழந்தைங்களையும் டிராபிக்கிங் பண்ணி பல ஊர்கள்ல இருந்து கொண்டு போய், அதுல வந்து பிடோஃபைலியா மட்டும் கிடையாது, அதுல நெக்ரோஃபைலியால இருந்து கேனிபிலிசம் வரைக்கும் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து அது உலக பணக்காரர்கள்லாம் சேர்ந்து அவங்களோட ஃபேண்டசிஸை வந்து பூர்த்தி செய்துக்கிறதுக்கான ஒரு இந்த மாதிரி கொடூரமான ஃபேண்டசிஸ் வச்சிருக்கிறவனுங்க எல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு கொடூரமான கிரைம், கண் முன்னாடியே மூடப்பட்ட கிரைம். ஸோ அதனால வந்து அது ஒரு இதுவா இருக்கிற வரைக்குமே வந்து யாராலையும் வந்து இந்த ஒரு இதுதான் பண்ணும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. இன்னொன்னு என்னன்னா, எஜுகேட்டட் ஃபேமிலிஸ்லயே என்னோட ஒரு ரிலேட்டிவே வந்து வெல் எஜுகேட்டட். ஆனா அவன் இது என்ன ஒய்ஃபோட ரிலேட்டிவ். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அவனோட சொந்த அக்காவோட ஐயா அதை தவிர்த்துக்கோங்க ஐயா, தேவையில்லாத ஃபியூச்சர் புல்லிஸ் வரும், தேவையில்லாத வேண்டாம். ஆமா ஆமா இல்ல அது என்னன்னா, அந்த மாதிரி ஒரு இல்ல சம்சீர், நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு சினாரியோ. அது வந்து என்னன்னா, ஒரு பொருளாதாரத்தா ஏற்றத்தாழ்வை வச்சு உங்களால சொல்ல முடியாது. அது எல்லா இடத்துலயும் நம்ம பர்சனல் சரௌண்டிங்லயே இது நடக்கும். இது நடக்கும்போது அதை ரிப்போர்ட் செஞ்சு எவன் பண்றானா அவனை பிடிச்சி ஜெயில போடணுன்றதுதான் வந்து அந்த இது. அதுக்குதான் அந்த எக்ஸாம்பிள நான் சொன்னேன். ஓகே, அப்புறம் அன்பு சிலம்பரசன், நீங்க 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் பேசுறீங்க? ஐயா ஓகே, என்ன பத்தி நீங்க வரலாம். அவங்க ரொம்ப நேரம் கை தூக்கினாங்க 2 பேரும், அதான் சொல்றேன். சிலம்பரசன் நீங்க பேசுறீங்களா? ஆமா, ஒரு 2-3 பாயிண்ட் பேசணும். ஆக்சுவலா அது சோசியல் இஷ்யூவா நம்ம டிஸ்கஸ் பண்றதுனால சில மாற்று கருத்துக்கள் என் பக்கம் இருந்து நான் வைக்கிறேன். ஒண்ணு, அன்பு சொன்னது சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படணும் அப்படின்னு. அதாவது அது பொதுவான ஒரு எப்படி சொல்றது, ஒரு மக்கள் கருத்தா தான் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை சமூகத்தையே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா உடனடியா சமூகத்துக்கிட்ட இருந்து இப்படி ஒரு கருத்து வரும். சில நேரங்கள்ல காவல்துறை என்ன பண்ணும் அப்படின்னா, சில என்கவுண்டர் மூலியமா மக்களோட அந்த கோபத்தை வந்துட்டு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடும். அந்த மாதிரி நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். போக்சோவே பார்த்தீங்கன்னா நீங்க அமுல்படுத்தினீங்கனாலே அதுவே இப்போதைக்கு போதுமானதா இருக்குது. குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை குறித்து அது பேசுது. பெண்கள் மீது அப்படின்றது தனியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க பிரச்சனை, இப்போ குத்தூசி 2-3 டைம் வந்து இன்சிஸ்ட் பண்ணது அதுதான். நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல் இருக்குது அப்படின்றது அது இருக்குது. நடைமுறைப்படுத்துறதுல எல்லா ஆட்சி காலத்திலுமே சிக்கல் இருக்குது. அப்ப அதை பண்ணணும்.
அதை பண்றதுக்கு மக்கள்கிட்ட இருந்து வந்துட்டு ஒரு அழுத்தம் வந்துட்டு அரசுக்கு கொடுக்கப்படணும். இருக்கிற சட்டத்தை நீ ஒழுங்கா பண்ணு, கேஸ் போடு, கரெக்டா ஃபைல் பண்ணு, கரெக்டா எஃப்ஐஆர் போடு, தப்பிக்க விடாத யாரையும், இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாகாதீங்க அப்படின்றத நம்ம பேசணும். ஓகே, அது ஒண்ணு. ஏன்னா சட்டம் அதாவது நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சட்டங்கள் கடுமையாக்குவது அப்படின்றது வந்துட்டு அதிகாரத்தை நீங்க வந்து சென்ட்ரலைஸ் பண்றது. ஓகேங்களா? நீங்க வந்து எவ்வளவு சட்டம் நீங்க அதிகப்படுத்தினாலும் அது காவல்துறைக்கும் இந்த மாதிரியான அதிகார வர்க்கத்துக்கு தான் பயன்படுமே தவிர மக்களுக்கு எந்த விதத்திலும் அது பயன்படாது. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் அதை சொன்னேன். இப்பயும் அதே பாயிண்ட் தான். ரெண்டாவது, சம்சீர் குறிப்பிட்ட அந்த ஃபீடோஃபைலியா. அதாவது ஃபீடோஃபைலியா வந்து எல்லா கேஸ்லயுமே அப்ளை பண்ண முடியாது. அது வந்துட்டு ஒரு நோய், ஒரு மனநோய் அது. ஓகேங்களா? அதை பத்தின மருத்துவ ஆய்வுகள் நிறைய வந்திருக்குது. இந்த மாதிரி வன்முறைகள்ல வந்துட்டு எல்லா கேஸுமே ஃபீடோஃபைலா இருக்காது. ஸோ அதனால அதை வந்து நம்ம ஒரு காமனா எல்லா கேஸுக்கும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு சில கேசஸ் எல்லாம் ஃபீடோஃபைலா கூட அவன் இருக்க மாட்டான். அப்ப உள்ளூரா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சம்சீர் அது 2வது டைம் பிரஸ் பண்ணி சொன்னார். உள்ளூரா அவனுக்கு இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரிலாம் எந்த இதுவும் நமக்கு வந்துட்டு இது வரைக்கும் இங்க இல்ல. ஓகே, ஃபீடோஃபைல்ன்றது ஒரு தனி மனநோயா இருக்குது. அதை வந்து குளோபல் லெவல்ல பேசிட்டு இருக்காங்க, ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இது வன்முறை. இதை நான் மறுபடியும் நான் சொன்னதே தான் சொல்றேன். இதுல வந்து பொருளாதார ரீதியா வேற பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்கோர்ஸ் அதை பார்த்தே தான் ஆகணும். எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்கிறவங்களாம் பணக்காரனா இருக்கிறான் அப்படின்னா அதுவும் உண்மைதான். சி ஆரம்பத்துல வந்து குடும்ப அமைப்பு முறைக்குள்ள பெண்கள் வந்துட்டு அடிமைப்படுத்தப்படுறாங்க. கரெக்டா? ஆக்சுவலா நம்ம மார்க்சிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். அப்போ குடும்ப அமைப்புன்றது வன்முறைக்கான ஒரு யூனிட், ஒரு அலகு. வன்முறையை நீங்க நடைமுறைப்படுத்தணும், செயல்படுத்தணும் அப்படின்னா குடும்பம் அதுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு யூனிட்டா உலகத்துல இருக்குது. அப்ப இந்த குடும்ப அமைப்பு உருவாகும் பொழுது பெண்கள் முதல்ல வந்து கட்டுப்படுத்தப்படுறாங்க. அங்க அவங்க வந்து செக்ஷுவலி கட்டுப்படுத்தப்படுறாங்க. அவங்களோட செக்ஷுவல் ஆஸ்பிரேஷன் எல்லாமே கட்டுப்படுத்தப்படுது. இது எல்லாமே அங்கிருந்து நடக்குது. ஸோ அங்கிருந்து தொடங்குது. பெண்கள் மீதான ஆண்களின் ஆதிக்கம் குடும்ப அமைப்பு முறை தோன்றியதுலேருந்து வருது. ஸோ அங்க இருந்தே பெண் பெண் குழந்தை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர குழந்தைகள், இப்படி பெண்கள் வந்து தொடர்ச்சியா இந்த சமூகத்துல ஆணாதிக்க அதிகார வர்க்கத்தால் அதை வந்துட்டு யாரு டிட்டர்மின் பண்றா? கேபிட்டல் பண்ணுது. ஸோ இது வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 வருஷமா நம்ம கடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப இன்னைக்கு ஒரு பரவலான ஒரு ஜனநாயகமான ஒரு முதலாளித்துவ சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். இப்ப இதுல ஏழை வந்துட்டு குற்றம் பண்றான், பண்றானே, பணக்காரன் தானே பண்றான். இதை நீங்க எப்படி வந்துட்டு பொருளாதார இதை வந்துட்டு நீங்க மேட்ச் பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. சரி, நீங்க எப்ஸ்டீன் ஃபைல் பாருங்க. எப்ஸ்டீன் ஃபைல வெறுமனே ஃபேண்டசி அல்லது அதுல இருக்கக்கூடிய அப்படி நம்ம பார்க்க கூடாது. அது இன்னும் நமக்கு முழுமையா வெளியே வராத ஒன்று. அதுல பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எப்ஸ்டீன் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பையின் வேற இருக்குது. அவன் திட்டமிட்டு இதெல்லாம் செஞ்சான் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால ஒரு ட்ராப்பா இருக்கலாம். பிளஸ் வரவன் வந்துட்டு அவனுக்கு அவன் ஒரு ஃபீடோஃபைலா இருந்திருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நெக்ரோஃபிலியா இருந்திருக்கலாம். இல்ல அவன் ஃபேண்டசியை வந்து பண்ண வந்திருக்கலாம். அப்ப அவனோட திங்கிங் என்னவா இருக்குது? அவனோட திங்கிங் ஃபுல்லாவே வந்துட்டு இந்த தன்னோட அதிகாரத்தை செலுத்துறது தான். இப்ப இந்த இதே அதிகாரம் ஒரு உழைக்கும் வர்க்கம், ஒரு ஏழை, அவன் எங்க செலுத்துவான்? அவன் போய் வந்துட்டு பணக்கார வீட்டு பெண்களையோ அல்லது பெண் குழந்தைகள்கிட்டயோ செலுத்த முடியாது. அவன் அவைலபிள் பக்கத்து வீட்டுல தன்னோட சொந்தக்கார பிள்ளை அல்லது ரோட்ல இருக்கக்கூடிய பிள்ளை, எங்கேயாவது போறவங்க, தனியா இருக்கிறது, இங்கதான் தன்னோட அதிகாரத்தை செலுத்துவான். இந்த அதிகாரம் அவனுக்கு எப்படி இந்த இந்த அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அந்த தன்மை இருக்குதுல்ல, அது எப்படி அவனுக்கு வருது அப்படின்னா அவன் எதுவுமே இல்லாம இருக்காங்க. இந்த இடத்துல நான் வந்துட்டு ஜெனரலைஸ் பண்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, ஏன்னா புரிதல் தப்பாயிடுச்சு அப்படின்னா நான் சொல்ல வரதும் அப்படியே வேற மாதிரி மாறிடும். ஒரு ஆண் உழைக்கும் வர்க்கத்துல இருக்கிறான், எக்ஸ்பிளாய்டேஷனுக்கு உள்ளாகிறான், ரொம்ப விரக்தியில இருக்கிறான், எதுவுமே இல்லாம இருக்கிறான். ஆனா அவன் ஆண். அதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அவன் தன்னுடைய அந்த அதிகாரத்தை வந்துட்டு செலுத்துறதுக்கு முயற்சி பண்றான். அப்போ ஈஸியா இலக்காகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பெண்களும் பெண் குழந்தைகளும் தான். இந்த இடத்துல அவனா இந்த சோசியலி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கக்கூடியது யார்? எந்த அமைப்பு? இந்த சோகால்டு எக்ஸ்பிளாய்டேஷன் அமைப்பு தான். ஓகேவா? அப்ப இதை நம்ம பேசாம இதை வந்து ஒரு ஃபீடோஃபைல் அல்லது வந்துட்டு அவன் தனிப்பட்ட ஒரு தனி குணம், தனி நபர் பிரச்சனை அப்படின்னு நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு சோசியல் இஷ்யூவா நம்ம அணுகிறத கைவிட்டுருவோம். கைவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? எகைன் அவ்வளவுதான். அது வந்துட்டு அவன் பிரச்சனை, அவனுக்கு தனியா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இதை செய்யாதவளம் நல்லவன் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டு நம்மளை பொருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. இது ஒரு சோசியல் இஷ்யூவா தான் வந்துட்டு பார்க்கும் பொழுது எல்லா ஆஸ்பெக்டையும் பேசணும். நான் ஏற்கனவே அம்பேத்கர் சொன்ன மாதிரி இதுல வந்துட்டு ஒரு சாதிய பிரச்சனை இருக்குது. இலக்காகக்கூடிய பெண்கள், இப்ப நம்ம வட இந்தியாவில் பார்த்தோம் இல்லைங்களா, அங்க வந்துட்டு யார் இலக்காகிறா? குறிப்பிட்ட
தலித் சமூகத்து பெண்கள் வந்துட்டு குறிவைத்து இந்த மாதிரியான அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். இங்க நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இதுல அப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இந்தியாவுல குறிப்பா இந்த பிரச்சனை நம்ம பேசணும். இதுல வந்துட்டு ஒரு சாதிய கண்ணோட்டம் இருக்குது. இதுல வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். வாய்ப்பு கிடைத்தால் இதுல ஒன்று மத பிரச்சனை கூட இருக்குது. தேவைப்பட்டால் மைனாரிட்டி ரிலீஜியஸ் மைனாரிட்டி பெண்களை வந்துட்டு இந்த மாதிரியாக செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்குது. ஏற்கனவே இருந்துச்சு. அதை நம்ம வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ இப்படி ஒவ்வொரு நாட்டுக்குமே இருக்கக்கூடிய அந்த பிரத்யேக தன்மையா இருக்கக்கூடிய அதிகாரம், அந்த ஆணாதிக்க வர்க்கம், ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்துட்டு இது பார்க்க வேண்டியது இருக்குது. இது யாரோ ஒருத்தர் ஒரு ஏழை அல்லது வந்துட்டு வட இந்தியாவில் வந்து வேலை செய்ய வந்து ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னு பார்க்கக்கூடாது. அவன் ஒரு ஆண், அவனும் எக்ஸ்பிளாய்டேஷனுக்கு உள்ளாகி இருக்கிறான். ஆனாலும் ஒரு ஆண் அப்படின்ற அந்த அதிகாரத்தை செலுத்துறதுக்கு அவன் முயற்சி பண்றான் அப்படின்ற பார்வையில பார்க்கணும் அப்படின்றதான் நான் சொல்றது. ஓகே, தேங்க்ஸ். நிறைய ஸ்பீக்கர் இருக்காங்க. பூதம் நீங்க ஒரு பேசுங்க. கிளாரிபிகேஷன் மட்டும் சொல்றேன். சரி, சொல்லுங்க. லென்த்தா கிடையாது. சத்தமா இருக்கு. ஓகே, யா, கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, பூதம் பேசிட்டும். பூதம்க்கு அப்புறம் இல்ல மினர்வா. ரொம்ப லென்த்தா இல்ல தோழர், ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதாவது நான் சொல்லுங்க சொன்ன சொல்லுங்க. ஆஸ்பெக்ட் என்னன்னா, பொருளாதார காரணங்கள் இருக்கும், பொருளாதார காரணங்கள் இல்லாமல் இருக்கும். ஒரு கிளாஸோட பிரச்சனை இது வந்து உழைக்கும் வர்க்கத்தோட பிரச்சனைனோ இல்ல இது வந்து ஆளும் வர்க்கத்தின் பிரச்சனைனோ ஒரு கிளாஸோட பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இதுக்குள்ள எல்லா ஆஸ்பெக்டும் இருக்குங்கிறது தான். ஒரு கிளாஸ பர்டிகுலரா பொருளாதார காரணம் தான் இது அப்படின்னு முடிக்க முடியாதுன்னு தான் நான் சொன்னேன். இது சமூக பிரச்சனை. அது சமூக பிரச்சனை தான். அந்த சமூக பிரச்சனைக்கான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல பொருளாதாரமும் இருக்கலாம். ஆனா பொருளாதாரம் மட்டுமே அப்படின்ற முடிவுக்கு போக முடியாதுங்கிறத நான் அந்த இடத்துல சொன்னேன். ஓகே, தேங்க்ஸ். பூதம் நீங்க பேசுறீங்க. அதுக்கப்புறம் மினர்வா. எனக்கு அதான் நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு எல்லாருமே வந்துட்டு என் மேல அந்த கொஸ்டின் கேட்டதுக்கு அடுக்கடுக்கா வேக்னரும் ரொம்ப மரியாதை இல்லாம பேசினாரு. அது விட்டுட்டு போவோம், அது அவங்களோட பழக்கம்னு. பட் ஆனா என்னோட கன்சர்ன் வந்துட்டு தாவேகா அரசு பண்றது சரி, அவங்க எல்லாத்தையும் கரெக்டா பண்றாங்க, நீங்க ஏன் கேள்வி கேட்குறீங்கன்றது கிடையாது. அவங்கள்ட்ட போதாமை இருக்கு. அவங்க பண்றதுல இந்த எம்எல்ஏ பண்றதெல்லாம் தவறு தான், புரிதல் இல்லாம பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து பார்டர் லைன் கிரிமினல் ஆக்டிவிட்டி அவங்க பண்றது போஸ்கோ சட்டப்படி பார்த்தா, ஓகேங்களா? அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. என்னோட கன்சர்ன் என்னன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்த ஒரு வாரத்துல இருந்தே இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வச்சு பொலிட்டிக்கல் லைனா மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இதை வச்சுட்டு ரொம்ப இஷ்யூ பேஸ்டான கிரிட்டிசிசமை தாண்டி ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசமா தான் இது இருக்கு. கட்சி சண்டை போடுறதா தான் இதை வச்சிருக்குது. இதை வந்து தாவேகா அரசுக்கு அகெயின்ஸ்டா வெப்பனைஸ் பண்ணலான்னு பாக்குறீங்க. அது உங்களோட பொலிட்டிக்கல் நரேட்டிவ்ல நீங்க பண்ணிட்டு போங்க. ஆனா நீங்க ரொம்ப ஒரு டபுள் எட்ஜ்டு சோர்டு எடுத்துட்டு பொதுமக்கள் ஏற்கனவே பேனிக் ஆகி தான் இருக்காங்க, அதுல இன்னும் பேனிக்கை கிரியேட் பண்ற மாதிரி பண்றீங்க. இது இப்படியே இவங்க பண்றதெல்லாம் வந்துட்டு, அதுவும் இன்னைக்கு போறது ஒரு மாப் லிஞ்சிங்கோ இல்ல அந்த மாதிரி இடத்துக்கு கூட கொண்டு போவோம். நமக்கு தெரியும், ஏற்கனவே 2-3 பேர் ஊருக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி வந்தானுங்க, கொலை பண்ணானுங்க அப்படின்றதெல்லாம் நடந்திருக்கு நம்ம ஊர்லயும். இது வந்துட்டு அந்த பாயிண்ட தான் நான் பண்றேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ஸ்டோரி டெல்லிங் தான். நம்பர் சொசைட்டில இருக்கிறத வச்சு நீங்க என்ன கதை வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு 12 நடந்திருக்கான்னு கேட்டா அது ரியாலிட்டி ஒரு நாள்ல. அது ப்ராப்ளமேட்டிக்கா கேட்டா ஆமா ப்ராப்ளமேட்டிக். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசு போதுமான அளவுக்கு மக்கள் மத்தியில நடவடிக்கை எடுக்கல, இதுல எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுக்கல அப்படின்றது விமர்சனங்கள் இருக்கு. அந்த விமர்சனங்கள் நியாயமான விமர்சனங்கள் தான். அதே சமயத்துல ஒரு எதிர்கட்சியா நீங்க பண்றதும் பொறுப்பற்ற செயல் அப்படின்றது தான். நீங்க கேள்வியை நியாயத்தனமா கேட்க மாட்டேன்றீங்க. நீங்க கேள்வியை உங்க சுய லாபத்துக்காக கேட்டுட்டு இருக்கீங்க. சமூக பிரச்சனையை அதை பார்க்காம நீங்க வந்துட்டு உங்கள் ஒப்பாரியின் ஒரு வடிவமாக இதை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான். ஓகே, தேங்க்ஸ். ஐ திங்க் சப்தார் நீங்க பேச முடியுமா தெரியல. பட் மினர்வாக்கு அப்புறம் நீங்க தான் கை தூங்குனீங்க, அப்புறம் டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு. மினர்வாக்கு அப்புறம் பேசுங்க சப்தார் முடிஞ்சா. பட் மினர்வா நீங்க பேசுங்க. ஓகே, தேங்க்ஸ். நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் சொல்லிட்டு போகணும்னு நினச்சேன். இந்த 2 இஷ்யூவும் சரி, சூலூர் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த இஷ்யூவாக இருக்கட்டும், இப்போ நான் அலிகேஷன் தான் சொல்கிறேன். நான் யார் மேலேயும் பழி போட விரும்பலை.
ஒரு அலிகேஷன் வருது, இந்த மாதிரி அப்பா அம்மாக்கு தெரியாம இந்த மாதிரி அந்த கேஸ்ல எரிச்சிட்டாங்க. இப்போ இந்த கேஸ்லயும் இப்போ ஒரு அலிகேஷன் அதான் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு பேரண்ட்ஸையோ ஒரு ஃபேமிலியோ கன்வின்ஸ் பண்ணி இதை சார்ட் அவுட் பண்றது வந்து ஒரு ராங் அப்ரோச். அதுதான் பேனிக்கை வந்து கிரியேட் பண்ணுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு நடந்துச்சுன்னா எல்லா வீட்டில் இருக்கிற குழந்தையும் எல்லா உமன்ஸ்க்கும் ஒரு பதட்டம், ஒரு பயம் வரும். அந்த பயம் எப்போ வராதுன்னா 3 நாளா 4 நாளா அங்க எல்லாரும் மக்கள் உட்கார்ந்துருக்காங்கன்னா பொறுமையா அவங்க கிட்ட பேசணும். அந்த அந்த கிரிமேஷன் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிராது. இதுதான் வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூல அதை தான் எடுத்துட்டு வருவாங்க. நாங்க பாடியை வாங்க மாட்டோம், அதுதான் அவங்களோட முதல் ஸ்டார்டா இருக்கும். அதை எமோஷனலாகவும் அது பொறுமையாகவும் ஐஏஎஸ் வரணும், ஐபி யாரெல்லாமோ வந்து இப்போ நம்ம விளாத்தி குளத்திலே பார்த்தோம் எத்தனை பேர் அவரை அந்த போலீஸ் ஒழுங்கா டீல் பண்ணலன்னு. அப்புறம் கலெக்டரு, அப்புறம் கனிமொழி மேடம், அவ்வளோ நாள் ஆச்சு அந்த பாடி அவங்க வாங்குறதுக்கு. அது வந்து அவங்களோட வலியை அக்செப்ட் பண்ணி பொறுமையா டீல் பண்ணணும். அதை பண்ணா இந்த பேனிக்கும் வராது, இந்த பிரச்சனையும் வராது. அது இந்த 2 கேஸ்லயும் ஒரு அலிகேஷன் தான் இருக்கு. ஐ எம் நாட் பாயிண்டிங் அவுட் தட் இஸ் வாட் ஹேப்பன். இந்த அலிகேஷனை சென்சிட்டிவா டீல் பண்ணாலே போதும், இந்த பேனிக் போயிடும். அது மட்டும் தான் சொல்ல வந்தேன். மற்றபடி ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இதை எப்படி பெர்மனண்டா சார்ட் அவுட் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தீங்க. எல்லா இதுல இருந்தும் வெல் டன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். சப்தா, நீங்க யாருக்காவது கொஸ்டின் பேசுறீங்களா? இருக்கா? நான் போலாமா? புரியல ஐயா ஒண்ணு மட்டுங்க ஐயா, நான் ஒண்ணே ஒண்ணு ஓகே, மட்டும் நான் தான் பேசணும். ஐயா. நீங்க இவருக்கு சப்தார் அடுத்து சிலம்பரசனுக்கு ப்ளீஸ் அடுத்து ப்ளீஸ் ஒரே நிமிஷம். பாத்தீங்களா சம்திங் நீங்க நடுவுல வந்தீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க. இருங்க. சப்தார் ஃபர்ஸ்டே கை தூக்குனாரு. இல்ல வினரோ போக மாட்டாங்கன்னு சொன்னா நானும் வெயிட் பண்றேன். ஐயா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சப்தார் நீங்க பேசுறீங்களா இல்லையா? ஆக்சுவலி இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மியூட்ல தான் இருக்காரு. அன்பு சம்சீர் நீங்க ரெண்டு முடிவு பண்ணிக்கீங்க. உங்க 2 பேருக்குள்ள தான் சண்டை. ஐயா, எனக்கு அப்புறம் தான் சிலம்பரசன் சொன்னாரு, நான் பேச சொன்னேன். அப்புறம் என்னைய கூப்பிடாம அடுத்த ஆளுக்கு போயிட்டீங்க நீங்க. ஏங்க அப்படியே பேக் அண்ட் ஃபோர்த் பண்ண முடியாதுங்க. நிறைய ஸ்பீக்கர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா பேக். சரி புரியுது கோகி, புரியுது. அன்பு பேசி தொலையாண்டா. சரி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் நீங்க 2 கேட்டீங்க. நான் வந்து அப்ப அதை சொன்னதே வந்து அந்த மாதிரிதான் நம்ம பேசணும், பொருளாதாரம் அதெல்லாம் வச்சு பேசணும். அதை பத்தி பேசலைங்கிறதான். இது நான் ஒர்க்கிங் கிளாஸை குறை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டீங்க. அப்படி சொல்லவே இல்லை. அது அன்னைக்கு நம்ம அந்த மாதிரிலாம் டீட்டெயிலா பேசணும். அதான் அந்த கேஸை நான் எடுத்து காமிச்சேன். பாண்டிச்சேரியில அந்த சாக்கடைக்குள்ள வந்து ஒரு குழந்தை இது பண்ணும்போது எப்படி அது பண்ணவங்க எல்லாமே சின்ன பசங்க, ஒரு 18-17 வயசு பாருங்க. கேட்டா போதை காரணங்கிறாங்க. எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாங்க டீட்டெயிலா உட்காந்து பொருளாதாரமும் இங்க வந்து படிப்பு கொடுத்துறேன்னு சொல்லிட்டீங்க. படிப்புக்கு அடுத்து அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கேன். அதை தாண்டி ஒரு சமூகம் இங்க, ஆனா இங்க வந்து சிட்டிக்குள்ள வந்து ஒரு அடுத்த வர்க்கத்தினர் வந்து எல்லா விதமான இதையும் எக்ஸ்போஸ் இருக்கு அவங்களுக்கு. அவங்க அந்த பொருளாதார இதெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இவன் வந்து குற்றவாளி ஆகுற அப்படிங்கறதெல்லாம் நம்ம அன்னைக்கு பேசணும் அப்படிங்கறதான் சொன்னேன். அவன் தான் பண்ணேன்னு சொன்னா உடனே எப்சின் ஃபைல்ஸ் அப்படின்னு போயிட்டீங்க. அது ஃபர்ஸ்ட். 2வது சிலம்பரசன் தோழருக்கு வந்து என்கிட்ட சொன்னாரு சட்டம் கடும். நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது சட்டம் கடுமையானது தான் அப்படின்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சட்டத்தை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதுல வந்து இப்ப பணக்காரனுக்குன்னா ஒரு விஷயமோ, ஏழையா இருக்கானா அவனை இது பண்றதோ, ஆளுங்கட்சிக்கு சாதகமானவனா இருந்தா அவனை தப்பிக்க விடுறதும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதையும் தாண்டி குற்றங்கள் அதிகரிக்கும் போது நம்ம சட்டத்தை இன்னும் கடுமையாக தான் ஆக்கணும். நம்ம இப்ப இது ஏற்கனவே பிசிஆர் இருக்கும்போது இப்ப ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம், இன்னும் கடுமையான சட்டம் வேணும்னு நம்ம சொல்றோம். அந்த கேசஸ் நடக்கும்போது நம்ம அதையும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இப்ப உட்காந்துக்கிட்டு நம்ம அறியாமையை போக்குறோம், இது பண்றோம், அதை நம்ம பொறுமையா கொண்டு வரோம்னு சொல்ல முடியாது. கேசஸ் அதிகமா இருக்கு, பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராக இருக்கும்போது நம்ம சட்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அதுல எந்த வித வேறுபாடு ஆளுங்கட்சியோ இல்ல எதிர்கட்சியோ இல்ல வேண்டப்பட்டவனோ பணக்காரனோ ஏழை அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை மீறியும் நடக்கும் பட்சத்தில் இன்னும் கடுமையான சட்டங்களை ஏற்றிதான் ஆகணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன். பாயிண்ட் 2 பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த வட மாநில தொழிலாளர்கள் அப்படிங்கிற இதுல வந்து இது போன ஆட்சியிலேயும் ஒரு கேஸ் நடந்துச்சு. ஒரு குடும்பத்தை இது பண்ணாங்க. இப்பயும் இதுவுமே வடமாநில. அப்ப வந்து அதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம அதையும் அங்க இருந்து இமிகிரன்ஸா வர்றவங்களுக்கு இங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலைக்கு கூட்டு வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை இங்க நடுத்தருல உட்கார வச்சிருக்கானுங்க. அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த இமிகிரண்ட் ஆகி இங்க வர்றவங்களுக்கான உரிமைகள் அவங்க வந்து நம்ம இங்க இருக்க சிட்டிசன் மாதிரி தமிழ்நாட்டு ஒரு தமிழர் மாதிரி இது இல்லாம அவங்கள வந்து ஒரு மாற்று இமிகிரண்ட் மாதிரி நடத்துறாங்க. அங்கே அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அந்த பிரச்சனையை நம்ம பார்க்கணும். அதை நோக்கி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஏன் நான் பேசட்டுமா? போஸ்ட் இருக்கீங்களா? ஓகே ரைட். வந்து இந்த இஷ்யூஸ்ல வந்து டிவிகேவோட மிஸ்மேனேஜ்மெண்ட், தவறான நடைமுறைகளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது சில தோழர்கள்
வாலண்டரியா வந்து டிஎம்கேக்கு சுகர் கோட் பண்ணிடுறாங்க. அப்படி சுகர் கோட் பண்ணாங்க அப்படிங்கிறது தப்பு. அக்கா மினர்வா வந்து விளாத்திக்குளத்துல பண்ணாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில டிஎம்கே எப்படி நடந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் வந்து ஸ்ரீமதியினுடைய மரணம், அதாவது பொறுமையா வந்து டீல் பண்ணி அவங்கள ஆற்றுப்படுத்தி அதுக்கப்புறம் பாடியை கொடுத்த அந்த மாதிரி பண்ணிட்டோம் நாங்க அப்படின்னு சுகர் கோட் பண்ணவங்க ஸ்ரீமதி இஷ்யூஸ்ல என்ன பண்ணாங்க, அந்த ஸ்ரீமதியினுடைய தாயார் மேல குண்டாசை பதிவு பண்ணாங்க. ஸ்ரீமதியின் தாய் குண்டாசுன்னு நினைக்கிறேன், குண்டாசுக்கு ஈக்குவலான சட்டம் நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்கள வந்து ஏ1 பலர் வழக்கு பதிவு செஞ்சதும் இதே திமுக அரசு தான். அதனால இந்த இஷ்யூஸ்ல பேசும்போது